program, write a menu driven program that keeps a record of book available in your school library. Okay, so for that first they are defining a class library. This is a constructor, def in itself, book name and author name. Okay, then def get data. So this is a function. In this function, book name and author name get from the user during the execution time. So this is a function. Def get data is a function. Def display is another function, is used to display the entered data on the screen. கரெக்டா? ஸோ அப்போ முதல்ல அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இன்புட் வாங்கியிருக்காங்க. டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் வந்துடும் ஆன்சர். சரியா? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they are creating a list book is a list. Okay, empty list. Why this is a list? Because they are using a square bracket but no element. So this is a empty list. Okay, then next, character equal to y. This is a global variable. The value, initial value is y. So while character equal to y, add new book. 2 is display book. So your choice is, you press 1 means the choice add new book will be open. Suppose you are pressing 2 means display books, that option only work. Okay, then resp, the next variable is resp. Into input enter your choice. So whatever the choice you enter, that variable is stored on the variable resp. So if resp equal to 1, when the user pressing 1, it create a object L. Okay, then L dot get data. That book is append onto the book book list. Book is a list, no? ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ரெஸ்ப் 1 கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ எல் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும், கெட் டேட்டா கால் ஆகும். ஸோ கெட் டேட்டாங்கிறது எனக்கு ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆத்தர் நேமும் புக் நேமும் வாங்கும். ஸோ வாங்கி அதை என்ன செய்யும், இந்த எம்டி லிஸ்ட்டில் போய் என்ன செய்யும், அப்பெண்ட் பண்ணும். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அப்பெண்ட் ஃபங்க்ஷன்? அப்பெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு append, is used to insert a newly entered element at the end of the list அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ at a given time we can insert only one element using a append function அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ append function யூஸ் பண்ணி ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். அப்படி நம்ம ஆட் பண்ணுற எலமெண்ட்டும் எங்கே போய் உட்காரும் அப்படின்னா, லிஸ்ட்டில் கடைசியில் போய் உட்காரும். சரியா? சப்போஸ் நான் 2 கொடுத்துட்டேன், 2 சாய்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே புக். சரியா? சாய்ஸ் வந்து 2னா டிஸ்பிளே புக். அப்போ எக்ஸ்லேருந்து அந்த புக் வரைக்கும், எக்ஸோட வேல்யூ வந்து 1லேருந்து எடுத்துக்கிடும். புக்கில் வந்து லாஸ்ட் எலமெண்ட்ஸ் வரைக்கும் என்ன செய்யும், ஒவ்வொரு புக்காக பிரிண்ட் பண்ணும். எல்ஸ் நம்ம நீ 1 கொடுக்கல 2 கொடுக்கல அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், இன்வேலிட் இன்புட், நீ எனக்கு தேவையில்லாத இன்புட்டை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு ஆன்சர் வந்துடும். திருப்பி டு யூ வாண்ட் டு கண்டினியூ கேட்கும். ஓகேவா? ஸோ அப்போ முதல்ல ஆட் நியூ புக்ஸ், டிஸ்பிளே 2 புக் அப்படிங்கிற அவுட்புட் வந்துடுது. 1 சாய்ஸ் கொடுக்குறோம். அப்போ நம்மக்கிட்ட புக் நேம் வாங்குது, ஆத்தர் நேம் வாங்குது. வாங்கினோடனே நம்ம திருப்பி அகெயின் என்ன கொடுத்துருக்கோம், டு யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்குது. அகெயின் எஸ் கொடுக்குறோம். திருப்பியும் ஆட் புக், அந்த லிஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. திருப்பி 1 கொடுத்துருக்காங்க. இங்கே லேர்ன் பைத்தான் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் இன்னொரு புக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அகெயின் எஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் ஆட் புக் கொடுக்குறாங்க. இப்போயும் சாய்ஸ் வந்து 1 கொடுக்கும்போது புக் அட்வான்ஸ்டு பைத்தான் டாக்டர் வித்யா அப்படின்னு கொடுக்குறாங்க. அகெயின் எஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் வந்து சாய்ஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் வித் ஓப்பன் ஆஃபீஸ் கௌரி சங்கர் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து திருப்பியும் எஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் ஒரு புக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் லெனின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகெயின் எஸ், அகெயின் என்டர் யுவர் சாய்ஸ் 1. இப்போ ஆன் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் சிஸ்டம் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ஆட் நியூ புக்ஸ். திருப்பி சாய்ஸ் கடைசி என்ன கொடுத்துட்டாங்க, 2 கொடுத்தாங்கன்னா என்ன செய்யும், டிஸ்பிளே பண்ணும். 2 கொடுத்தாங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நேம் ஆஃப் த புக்கு, ஆத்தர் ஆஃப் த புக், என்ன புக்லாம், லேர்ன் பைத்தான், அட்வான்ஸ்டு பைத்தான், ஒர்க்கிங் வித் ஆஃபீஸ், நம்ம என்னென்ன இன்புட்லாம் கொடுத்தோமோ அது எல்லாமே வந்துருச்சு. இப்போ டூ யூ வாண்ட் டு கண்டினியூ என்ன கொடுத்துட்டாங்க, நோ கொடுத்துட்டாங்க. எஸ் கொடுக்குற வரைக்கும் நம்மக்கிட்ட இன்புட் வாங்கிக்கிட்டே இருந்துச்சு. நோ கொடுத்த உடனே ப்ரோக்ராம் என்ன செஞ்சிருச்சு, கண்ட்ரோல் வந்து அந்த அவுட்புட் ஸ்க்ரீனை விட்டுட்டு இன்புட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து வந்து ரைட் அ ப்ரோக்ராம் டு அக்செப்ட் ஸ்ட்ரிங் அண்ட் பிரிண்ட் த நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், வவல்ஸ், கான்சோனன்ட்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் இன் கிவன் ஸ்ட்ரிங். இந்த ப்ரோக்ராமோட எய்ம் என்ன, ஒரு ஸ்ட்ரிங் உங்ககிட்ட வாங்கும், அதில் எவ்வளோ அப்பர் கேஸ் இருக்குது, எவ்வளோ லோயர் கேஸ் இருக்குது, எவ்வளோ வவல்ஸ் இருக்குது, எவ்வளோ கான்சோனன்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் காட்டும்.
ஸோ அப்போ நம்ம முதல்ல அதுக்கு காட்டணும், அதுதான் நம்மளோட ப்ரோக்ராமோட எய்மு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இனிட் ஃபங்க்ஷன் இனிஷியலைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ எல்லா ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸையும் என்ன செஞ்சுருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்பர் கேஸ் கவுண்டர் வேரியபிள் செட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் 0ன்னு செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கெட் ஸ்ட்ரிங், நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கணும். அப்போ இது வந்து ஃபங்க்ஷன், கெட் ஸ்ட்ரிங்கிறது ஃபங்க்ஷன், செல்ஃப் ஆர்குமெண்ட் மட்டும் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல வந்து என்ன செஞ்சிடும், ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றுக்கு தனித்தனியாக ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் அப்பர், எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது. அப்போ ஃபார் சிஹெச் இன் செல்ஃப் ஸ்ட்ரிங், ஸோ நீ கொடுத்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஒரு கேரக்டராக எடுத்து என்ன செய்யும், அப்பர் கேஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அது யூஸ் பண்ணியிருக்கு, இஸ் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இஸ் அப்பர் இஸ் அ ஃபங்க்ஷன், இட் ரிட்டர்ன்ஸ் when the entered character, it returns one entered character is uppercase. ஓகே, அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் 0. சரியா? இப்போ இந்த இஸ் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் செக் பண்ணும். நம்ம அப்பர் கேஸாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன செய்யும், ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிடும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பை பொறுத்தளவுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டராக எடுத்து செக் பண்ணிக்கிட்டே வரும். எதெல்லாம் அப்பர் கேஸ் இருக்குதோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சு அப்படின்னா அப்பர் கேஸோட கவுண்டர் வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இல்லை லோயராக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகாது, அவ்வளோதான். அதே ஆப்போசிட் ஃபங்க்ஷன் தான் லோயர் ஃபங்க்ஷன். செக் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஆஃப் அ கிவன் ஸ்ட்ரிங். இஃப் இட் இஸ் லோயர் கேஸ் மீன்ஸ் லோயர் கேஸ் கவுண்டர் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1, அதர்வைஸ் இட் சிம்பிளி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இட்ரேஷன். அது வந்து லோயர் கேஸில் கொடுத்துரும். அடுத்து வந்து கவுண்ட் வவல்ஸ் AEIOU. அப்போ நம்ம முதலே டிஃபைன் பண்ணிடணும். இஃப் சிஹெச் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துக்கிட்டு என்ன செய்யும், அது AEIOUவில் ஏதாவது ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸ்மாலாக இருந்தாலும் சரி, அப்பராக இருந்தாலும் சரி. ஸோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா வவல்ஸில் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். சரியா? அடுத்து வந்து கான்சனன்ட்ஸ். ஸோ இந்த AEIOU இல்லாமல் வேறு ஏதாவது இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குது பார்த்துக்கோங்க, அதை மாற்றிக்குவோம். AEIOU தான் இருக்குது, யூ. சரியா? ஸோ இது எதுவுமே இல்லாமல் வேறு ஏதாவது கேரக்டர் AEIOUவில் இல்லாமல் வேறு ஏதாவது இருந்ததுன்னா கான்சனண்ட்டில் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். சரியா? இப்போ இதில் பாருங்கள் சிஹெச் ஈக்குவல் டு நல், அது எம்டி ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஸ்பேசஸில் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து டெஃப் எக்ஸிக்யூட்டுங்கிற ஃபங்க்ஷனில் கவுண்ட்டு லோயர் எல்லா ஃபங்க்ஷனும் என்ன செய்யும், கால் பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து என்ன செய்யணும்னா டெஃப் டிஸ்பிளேயில் வந்து ஆன்சர்ஸ் என்ன செய்யும், பிரிண்ட் பண்ணும். ஸோ இதான் இந்த ப்ரோக்ராமோட எய்மு. ஸோ அப்போ கிளாஸ் முடிஞ்சிச்சு. கிளாஸ்க்கு வெளியில் வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, கால் பண்ணியிருக்காங்க. இப்போ கிவன் ஸ்ட்ரிங் என்னது, என்டர் எ ஸ்ட்ரிங் வெல்கம் டு learn computer science. ஸோ இதுதான் கிவன் ஸ்ட்ரிங், வெல்கம் டு லேர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கிவன் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ், ஸோ எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது, W வந்து WTLOS 5 அப்பர் கேஸ் இருக்குது, ரிமைனிங் 24 லோயர் கேஸ் இருக்குது, 13 வவல்ஸ் இருக்குது, 20 கான்சனன்ட்ஸ் இருக்குது, 4 ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, அவர் மணலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு கேட்டு வைக்க, அதனால் அதில் ரோசையும் சேர்த்து ஏற்றி வச்சு போய் சொல்லியிருக்கேன். கேட்டாலும்